பிரஷர்ல ஒரு கட்சியினுடைய மாவட்ட பிரதிநிதி கொடுத்த ஒரு புகாரின் பேர்ல அவர் தொடர்ந்து 9 மாசமா புகார் கொடுத்து டார்ச்சர் பண்ணி ஒவ்வொரு அதிகாரி ஆபீஸுக்கு போய் டெய்லி உட்கார்ந்து பிரச்சனை பண்ணி ஒரு லெவல பிரஷர் ஆகி அதிகாரிகளுடைய நிலைமை தாங்க முடியாம அவருடைய அந்த பெட்டிஷன் ஏற்று ஒரு அவசர பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் இருக்கிற எந்த செக்ஷனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம டெபாசிட் வாங்கல, முழுக்க முழுக்க மக்கள் செயல்படுறோம். நம்ம கம்பெனி என்ட்ரி ஃப்ரீ தான் தெரிஞ்சிருந்தும் அந்த அதிகாரி வழக்கு போட்டிருக்காரு. இதை நான் சட்டப்படி எதிர்கொள்வேன். இது வரைக்கும் 9 மாதமா அந்த ஒரு நபர் கொடுத்த பெட்டிஷனுக்காக நான் போகாத ஆபீஸ் கிடையாது, பார்க்காத அதிகாரி கிடையாது. ஆனா எங்கேயுமே நான் யாரையுமே துணை கூப்பிடல. ஏன்னா நம்ம மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. நேரா போய் எல்லா அதிகாரிக்கும் கேட்கிறேன். எல்லா டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டு அத்தனை சர்டிபிகேட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த டீடைல்ஸ் அதிகாரி கூட இங்க இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது அதே ஒரு அதிகாரி 3 மாசத்துக்கு முன்னால எல்லா விளக்கத்தையும் கேட்டு வாங்கிட்டு திரும்ப திடீர்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்ல பார்த்து சொல்லி கேஸ் போட்டாருன்னா அது எப்படி ஏத்துக்க முடியுங்கிறதா. ஆனா அதிகார வர்க்கம் இன்னைக்கு அதிகாரிங்க அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க உங்க பெட்டிஷனை கொடுங்க, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறோம். நிச்சயமா உங்க கம்பெனி நியாயங்கிறதா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால உங்க கோரிக்கையை நாங்க பரிசீலிச்சு அந்த ஒரு அறிவிப்பை நம்பி உங்களுடைய சார்புல பெட்டிஷன் இப்ப நான் கொடுக்குறேன். நிச்சயமா நடவடிக்கை எடுத்து அந்த பொய் வழக்கு ரத்து பண்ணுவாங்க. நம்ம மேல வழக்கு கொடுத்த மேல நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கையில நான் பெட்டிஷன் கொடுக்குறேன். நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு அவங்க அந்த வண்டியில பாதுகாப்பா ஊருக்கு கலந்து போங்க. உங்க அத்தனை பேர் பாதுகாப்பு